எதுக்காக சாகணும்? சாக வேண்டியது அந்த முத்தரசிதான். ஐயாவ பஞ்சாயத்துல நிறுத்திட்டு அவ உயிரோட இருப்பாளா? அவளா இந்த நாச்சியாரான்னு பாத்துடலாம். வா. மாசிலாமணி, வண்டி எடு. நீ ஏறு. ஓ ஹலோ, யாருங்க? அம்மா, அத்தை நெருப்பா வராங்க. எங்கேயாவது உடுப்பி ஒளிச்சுக்கோ. நான் எதுக்கடி ஓடணும்? நாச்சியார் மேல நான் வச்சிருக்கிறது மரியாதை, பயம் இல்ல. ஐயாவுக்கு நாச்சியா பொண்டாட்டி. அதுக்கு முன்னாடியே ஐயாவுக்கு நான் தங்கச்சி. அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியும். நீ போன வை. வாங்க நீ, வாங்க நீ. ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அந்த வள்ளி தெய்வானியை பாக்குற மாதிரி இருக்கு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஒன்னா சாப்பிடலாம். வாங்க. நில்லு நில்லு. நாங்க விருந்து சாப்பிட வரல. உன் கையால சாப்பிட்டா பாலு கூட விஷமாயிடும். ஏன் நீ கோவப்படுறீங்க? சுப்புலட்சுமி சொன்னதை கேட்டதும் நான் அந்த இடத்துலயே செத்து போயிருக்கணும். ஐயாவை பஞ்சாயத்துல நீங்க நிறுத்த போற விஷயத்தை கேட்டதும் அக்காவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அதான் என்னையும் இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஐயாவுக்கு ஒண்ணுன்னா அன்னைக்கு கோபம் வரத்தான் செய்யும். நியாயமான விஷயம்தான். ஆனா கங்கா கிடைக்கலன்னா என் பையன் செத்துருவானே. கொள்ளி வைக்க புள்ள இல்லாம காலம் பூரா நான் அழணுமா? முத்தரசி, கங்காவை கட்டிக்க உன் மகனுக்கும் தகுதி இல்ல, அவளை மருமகன் சொல்லிக்க உனக்கும் தகுதி இல்ல. என்ன தகுதி வேணுங்கிறீங்க? நான் ஐயாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி. அந்த பரம்பரை பெருமை ஒண்ணு போதாதா? தகுதியை பத்தி பேசுறீங்களே, நீங்க தான் சாதாரண குலசேகரனோட தங்கச்சி. ஐயாவை கட்டிக்கிட்டதுனால நாச்சியார் பட்டத்தோட இருக்கீங்க. தகுதியை பத்தி நீங்க பேசுறீங்க. அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என் பையனுக்கு உங்க பொண்ணதான் கட்டணும்னு சண்டை போட்டீங்களே, அப்ப தகுதி தெரியல? தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க அண்ணி. ஐயாவுக்கு தங்கச்சிங்கிறதுனால எனக்கும் ஒரு மரியாதை இருக்கு. மரியாதை மரியாதைன்னு சொல்றியே, அதத்தான் குழி தோண்டி புதைச்சிட்டியே. அண்ணி, நீங்க என்ன திட்டுங்க, அடிங்க, அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா ஐயா கிட்ட இருந்து நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இதை விட மாட்டேன்.
அதுக்கு ஐயா காலை பிடிச்சு கெஞ்சி கதறு. என்ன சொன்னீங்க அண்ணி? ஐயா காலை பிடிச்சி கெஞ்சி கதறணுமா? நிச்சயத்தன்னைக்கு நான் என்ன அண்ணி பண்ணேன்? கெஞ்சினேன், கதர்னேன், காலை பிடிச்சு அழுதனே. அப்ப மனசு இறங்காதவர் இப்ப இறங்கிடுவாரா? இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, அன்னைக்கு யாராவது ஒருத்தர் எனக்கும் என் பிள்ளைக்கும் பறிஞ்சுக்கிட்டு பேசுனீங்களா? போங்க அண்ணி, நான் விட மாட்டேன் அண்ணி, நான் விட மாட்டேன். முத்தரசி, நீ என் பொண்ணு கங்கா நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா உன் பொண்ணு இளவஞ்சி என் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா. அத ஞாபகத்துல வச்சுக்கோ. என்ன என்ன ரத்த பாசம் தடுக்குதடி. உனக்கு ஐயா மேல பாசமே இல்லையா? ஐயா மேலே எனக்கு பாசம் இருக்கு. அதே அளவுக்கு நான் பெத்த புள்ள மேலே எனக்கு பாசம் இருக்கு. எதை விட சொல்றீங்க? நீ எதையும் விட வேணாம். ஐயா மேல கொடுத்த புகாரை மட்டும் திருப்பி வாங்கிடு. அது மட்டும் என்னால முடியாத நீ. முத்தரசி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ ஐயாவை கேவலப்படுத்திராத. வாய்க்கு வாய் முத்தரசி முத்தரசின்னு கூப்பிடுவாரே, அத கொஞ்சமாவது நினைச்சு பாரு. ஐயா வீட்டுல என்ன சமையல் செஞ்சாலும் இது என் தங்கச்சிக்கு பிடிக்கும், இது என் முத்தரசிக்கு பிடிக்கும்னு அந்த பெரிய மனுஷனே உனக்கு எடுத்துட்டு வருவாரே, அத கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? முத்தரசி, தயவு செஞ்சு ஐயாவை பஞ்சாயத்துல நிறுத்திடாத. அண்ணி, நேத்து வரைக்கும் நான் ஐயாவுக்காக என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருந்தேன். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. நான் என்ன என் அண்ணனை தூக்கு மேடிக்க கூப்பிட்டேன்? பஞ்சாயத்துக்கு தானே கூப்பிட்டேன். நீ ஐயாவை தூக்கு மேடைக்கு கூப்பிட்டிருந்தேன்னா கண்டிப்பா வருவாரு, உனக்காக உயிரையே கொடுப்பாரு. ஐயாவை பஞ்சாயத்துல மட்டும் நிறுத்திடாத. ஐயா 1000 பஞ்சாயத்து பண்ணவரு. ஐயா பஞ்சாயத்து பண்ற பாங்க பாத்திருக்கியா? ஐயாக்காக ஊரே காத்திருக்கும். மகராச மாதிரி வந்து இறங்குவாரு. மக்களெல்லாம் எந்திரிச்சு கும்பிடுவாங்க. மேடையை நோக்கி ஜோரா நடந்து போவாரு. எப்படி போவாரு? சிங்கம் மாதிரி நடந்து போவாரு. ஊரே அவரை வெச்ச கண்ணு வாங்காம பாக்கும். அப்படிப்பட்ட மனுஷனை பஞ்சாயத்துல தலைக்குடிய நிக்க வச்சு நீ வேடிக்கை பார்க்க போறியா? நானும் அந்த பரம்பரைன்னு சொல்றியே, அந்த பரம்பரை பெருமை எல்லாம் உனக்கு மறந்து போச்சா? ஐயாவோட முப்பாட்டம் ஒருத்தர் தீர்ப்ப தவறா சொல்லிட்டாரு. அது தெரிஞ்சதும் தவறா தீர்ப்பு சொன்ன நாக்க தெரிஞ்சிட்டாரு. அந்த பரம்பரையில வந்த நீ ஐயாவை பஞ்சாயத்துல நிக்க வைக்க போற. கடைசியா சொல்றேன், உன் முடிவை மாத்திக்க. இல்ல என் பொணத்து மேல ஏறித்தா நீ பஞ்சாயத்துக்கு போகணும். ஞாபகம் வச்சுக்க. நீ வா சுப்புலட்சுமி. முத்தரசி, இன்னைக்குத்தான் நீ என் பொண்டாட்டி நிரூபிச்சிருக்க. யார் என்ன சொன்னாலும் உன் முடிவுல இருந்து மட்டும் மாறாத. அப்பத்தான் உன் பையனுக்கு கங்காவை கட்டி வைக்க முடியும். நீ எந்த அளவுக்கு பிடிவாதமா இருக்கியோ அதை பொறுத்துதான் உன் பையன் கல்யாணம் நடக்கும். நானு என் பிள்ளைக்காக தானே இவ்வளவு பாடுபடுறேன். ஆனா அதே சமயத்துல என் அண்ணன் மேல புகார் கொடுத்ததுல என் மனசாட்சி உறுத்துதுங்க. நாச்சியார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கேட்டு இருந்திருப்பேன். நல்ல வேளை அவங்களே போயிட்டாங்க. முத்தரசி, நீ நாச்சியாரை பத்தி கவலைப்படாத, நம்ம பையனை பத்தி மட்டும் கவலைப்படு. நாச்சியாருக்கு ஐயாவுடைய மான மரியாதை தான் முக்கியம்னா நமக்கு நம்ம பையன் உயிர் தானே முக்கியம். இத
இந்த பார் முத்தரசி, ஐயாவை பஞ்சாயத்துல நிறுத்துறதுல நீ உறுதியா இருக்கணும். ஒத்துமையான குடும்பத்துக்குள்ள எத்தனை குழப்பம், எத்தனை பிரச்சனை, எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். பாப்போம். அப்பா, என்னம்மா? உட்காருமா. அப்பா, அத்தை உங்களை பஞ்சாயத்துல நிறுத்துறேன்னு சொன்னாங்களேப்பா, அது என்னால தானேப்பா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன்னால என்னாலங்கிறதுலாம் கிடையாது. நீ கல்யாணம் ஆக போற பொண்ணு, எதையும் மனசுல வச்சு குழப்பிக்காத. எல்லாம் அப்பா பாத்துக்கிறேன். நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்றீங்களேப்பா, நாளைக்கு நீங்க பஞ்சாயத்துல நிக்கிறத நாங்க எப்படிப்பா பார்க்க முடியும்? எனக்கு என் கல்யாணத்தை விட உங்க கௌரவம் தான்ப்பா முக்கியம். அப்பா, எல்லாருக்கும் நீங்க தானப்பா பஞ்சாயத்து பண்ணுவீங்க, உங்களை எப்படிப்பா அவங்க பஞ்சாயத்துல நிறுத்த முடியும்? அப்பா, கூட பிறந்தவங்கன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவீங்களேப்பா, அவங்களே உங்களை பஞ்சாயத்துல நிறுத்துறது எந்த விதத்துல நியாயம்ப்பா? சொல்லுங்கப்பா, நான் இப்பயே போய் அத்தை கிட்ட கேக்குறேன். சாரு, பெரியவங்களை அப்படிலாம் பேசக்கூடாது. அதான் அம்மா பெரியம்மாவை பார்க்க போயிருக்காங்கல்ல, அவங்க எடுத்து சொன்னா அத்தை கண்டிப்பா கேட்பாங்க. ஆமா, அப்பா முன்னாடியே அத்தை அவ்வளவு கோவமா பேசினாங்க, பெரியம்மா சொல்லியே கேட்க போறாங்க. என்னாச்சுமா? ஏன் பேசாம இருக்க? நீயும் நாச்சியாரும் முத்தரசியை பார்க்க போனதா பிள்ளைங்க சொன்னாங்க. என்ன சொன்னா?
அழுதாளா? இல்லையா, நானும் நாச்சியரக்காவும் அன்னைக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ஆனா அவங்க கேக்குற நிலைமையில இல்ல. என் புள்ள, அதுவும் ஒரே புள்ள, அவன் விரும்புற பொண்ணை கட்டிக்கிறதுல என்ன தப்புன்னு கேக்குறாங்க. கங்கா அவனுக்கு மாமன் பொண்ணு, ஜெயச்சந்திரன் கங்காவுக்கு அத்தை பையன். 2 பேரும் கட்டிக்கிற உரிமையில பிறந்தவங்க. நீங்க யாரும் எனக்கு நியாயம் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு நான் கட்டுப்பட்டுக்கிறேன். என் மனசை மாத்த நினைக்காதீங்க, நீங்க போலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்டா எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சுபலட்சுமி, அவ மனசு என்னன்னு எனக்கு தாமா தெரியும். சொந்தத்து மேல கொஞ்சம் அழுத்தமான அன்பு வச்சிருக்கிறவ முரட்டுத்தனமான பாசக்காரின்னு கூட சொல்லலாம். அப்பா, நம்ம குடும்ப பகை தீந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா வளர்ந்து நம்ம பரம்பரையே வளரும் நினைச்சேன்ப்பா. ஆனா இன்னைக்கு என்னடான்னா அண்ணன் தங்க சண்டை வளருதேப்பா. பஞ்சாயத்துல நீங்களும் அத்தை எதிர்த்து நிக்கிறத என்னால. இந்த பர்மா, பஞ்சாயத்துல என்னை எதிர்த்து உங்க அத்தையால ஒரு வார்த்தை பேச முடியாது. அவளை நான் கண்ணுக்குள்ளேயும் நெஞ்சுக்குள்ளேயும் வச்சு காப்பாத்திருக்கேன். அத அவ மறந்துடுவாளா? இந்த கையால தான் அவளுக்கு ஊட்டி விட்டேன். இந்த கையை பிடிச்சுக்கிட்டு தான் அவ நடந்தா. அவ்வளவு சாதாரணமா இந்த கையை உதறி தள்ளிடுவாளா?